கடைசியில தலைவர் கூட ஜெயிலர் 2ல பண்ணியிருக்கீங்க. எப்படி இருக்கு அந்த ஜர்னி? ஒரு நாளும் கூட நினைச்சு பார்த்ததில்ல அவரை நம்ம நேர்ல பார்ப்போம்னு. அவர் கூட எதுக்கு நின்று ஒரு டயலாக் பேசி நடிக்கக்கூடிய வாய்ப்பு வரும்னு கனவுல நினைக்கல. இப்பயுமே அது இந்த 5 ரூபாய்க்கு 2க்கு 1 ஃபோட்டோ இருக்கும். அந்த ஃபோட்டோவே நான் 3 மணி நேரம் உட்காந்து பார்த்துட்டு இருப்பேன். அது எதுக்குன்னு தெரியாது, பார்த்துக்கிட்டே இருப்பேன் நான். அது கிட்டத்தட்ட ஒரு அப்பா ஸ்தானத்தில் வச்சு பார்க்கக்கூடிய அளவுக்கு தெரியல. அந்த அளவுக்கு பிடிக்கும். அது காரணமெல்லாம் எனக்கு தெரியாது. சார் பார்த்துட்டு திரும்பி பார்த்துட்டு இவர் கூட இதான பயங்கரமான ஃபேமஸான ஆள் ஆச்சேன்னு ஒரு வார்த்தை சொன்னார். தலைவர் நம்ம ரிவ்யூலாம் பார்த்துருக்கேன். அவர் நான் ஃபேமஸான ஆளுங்கிறாரா? அது போதும், நம்ம வந்ததுக்கு இது போதும். 50 வருஷமா ஒருத்தர் ஒரு சினிமாவை கண்ட்ரோல் வச்சிருக்காருன்னா அப்பதான் காலையில அன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் வந்தது மாதிரி இருப்பார். அவர் 50 வருஷமா நடிக்கிற ஒரு சூப்பர் ஸ்டாரா இருக்க மாட்டாரு. நம்மளுடைய கர்வம் எல்லாமே உடஞ்சு காலியாகி நம்மலாம் எதுவுமே கிடையாது. 50 வருஷமா இருக்கிறவர், 50 வருஷம் ரூல் பண்ணிக்கிட்டு இருக்கவர், அன்னைக்கு தான் ஏதோ சார் ஒரே ஒரு சீன் கொடுங்க சார் அப்படின்னு சான்ஸ் கேட்டு வந்த நடிகர் மாதிரி அவர் இருப்பார். அவர் நெல்சன் எப்படி உங்களை சூஸ் பண்ணாரு? ஏன்னா அவருக்குன்னு ஒரு டீம் எப்பவுமே ஒன்று வச்சிருப்பாரு. இதுக்குள்ள ஜெயிலர் 2க்குள்ள உங்களை எடுத்துட்டு வந்ததுக்கான காரணம்? நான் ஜெயிலர் 1லயே ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். ஷூட்டிங் ஸ்பாட் வரைக்கும் போய் என்னைய செலக்ட் பண்ணி பண்ணிட்டாங்க. எப்படி மிஸ் ஆச்சு? சார்லாம் சினிமாவை நேசிக்கிற பல பேருக்கு மறைமுகமான குரு. அவர் 75 வயசு தாத்தா. கேமரா பார்க்க அவரவே நீங்க நடிக்க வச்சு அவருக்கே விருது வாங்கி கொடுத்துட்டீங்க. எனக்கு நம்பிக்கை இருக்கு, நீங்க ஏதாவது ஒண்ணு பண்ணி விட்டுருங்க அப்படின்னு சரண்டர் நெடுஞ்சடையா காலில் விழுந்து மாதிரி. The Chennai Silks in Aha Oho Adi Sale 50% வரை தள்ளுபடி. நீங்களும் ஒரு அரசு ஊழியராக உங்கள் எதிர்காலம் சிறப்பாக அமைய உங்கள் வழிகாட்டியாய் தி மவுண்ட் ஸ்டடி சென்டர் திருவள்ளூர். Training program for UPSC, TNPSC, TNU, SRB, TET, RRB, SSCL banking. இன்னொரு விஷயம், நான் உங்களை இது வரைக்கும் முகநூல் வழியா அதிகமா பார்ப்பேன். அதிகமா நான் உங்களுடைய போஸ்டோ இல்ல இதுலயே ஒன்று நான் பார்க்கும்போது ரஜினி சாருடைய போஸ்ட் தான் அதுல பார்ப்பேன் அதிகமா. தலைவரை ரொம்ப உங்களுக்கு பிடிக்கும்ன்றது எனக்கு தெரியும், தலைவர் ஃபேன் அப்படின்றது. கடைசியில தலைவர் கூட ஜெயிலர் 2ல பண்ணிருக்கீங்க ரஜினி சார் கூட. எப்படி இருக்கு அந்த ஜர்னி? அவர் கூட ஸ்கிரீன்ஸ் ஷேர் பண்ணது எப்படி இருக்கு? அதோட பண்றீங்களான்னு கேட்டிருந்தா அதுல ஒரு 2 நிமிஷம் இழுத்து இருந்திருப்பேன். அதான் ஒரு 7 வயசு 6 வயசு இருக்கும்போது இந்த 5 ரூபாய்க்கு 2க்கு 1 ஃபோட்டோ இருக்கும். 2 அடி உயரம், 1 அடி அகலத்துக்கு ஃபோட்டோ. அந்த ஃபோட்டோவே நான் 3 மணி நேரம் உட்காந்து பார்த்துட்டு இருப்பேன். ரஜினி சார் எதுக்குன்னு தெரியாது, பார்த்துக்கிட்டே இருப்பேன் நான். 5-6 வயசு இருக்கும்போதே நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து ஒருத்தரை பார்க்குறோம்னா அவர் தான். அது சூப்பர் ஸ்டார். ஆமாம், அது நடிகரா மாறி, தலைவரா மாறி, சூப்பர் ஸ்டாரா மாறி கிட்டத்தட்ட ஒரு அப்பா ஸ்தானத்துல வச்சு பார்க்கக்கூடிய அளவுக்கு தெரியல. அந்த அளவுக்கு பிடிக்கும். அது காரணமெல்லாம் எனக்கு தெரியாது. ஒரு நாளும் கூட நினைச்சு பார்த்ததில்ல அவரை நம்ம நேர்ல பார்ப்போம்னு. ஒரு 2022ல் அவர் வீட்டுல போய் நின்று அவர் நேம் பக்கத்துல கை வச்சு போட்டோவெல்லாம் எடுத்துட்டு வந்தேன். நான் எங்க பார்க்க போறேன் அவரையெல்லாம் அப்படின்னு. அவர் கூட பக்கத்துல அவர் கூட எதுக்கு நின்று ஒரு டயலாக் பேசி நடிக்கக்கூடிய வாய்ப்பு வரும்னு கனவுல நினைக்கல. இப்பயுமே அது உண்மையிலே நடந்துச்சா இல்ல கனவா, நிஜமாவே நம்ம லைஃப்ல அது நடந்துச்சா அப்படிங்கிறது மாதிரி ஒரு குழப்பமா தான் இருக்குது. அதுல இருந்து புரிஞ்சுக்கிட்டது ஒண்ணுதான், உண்மையா ஒரு விஷயத்தை நேசிச்சா ஒரு நாள் அது நம்மளை அதை அங்க கொண்டு போய் சேர்க்கும். உண்மையா விரும்பினா ஒரு நாள் அவங்கள நம்ம சந்திக்க வச்சிரும். எப்படியாவது தூரத்துல இருந்து பாத்திரலாமான்னு ஏங்கிக்கிட்டு இருந்த ஒருத்தனை அவர் கூட நின்று அவர் நம்ம கிட்ட பேசுற ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்துச்சுன்னா அது உண்மையா நேசிச்சது மட்டும்தான். கண்டிப்பா. இன்னும் சொல்ல போனா உங்களுடைய ஸ்டைல்ல செய்யற வேலைய நேர்மையா பண்றது, அத டெடிகேஷனா நேர்மையா பண்ணாலே அதை அச்சீவ் பண்ணி கொண்டு போய் விட்டுரும். அது உங்களை ஃபர்ஸ்ட் டே அவர் பார்த்து பேசுனது எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் டே பேசல, அவருக்கு நம்ம சாருக்கும் இல்லை. 2வது நாள் தான் இது முழு கிரெடிட்டும் அண்ணன் பக்ஸு பகவதி பெருமாள் அண்ணனுக்கு தான் சேரும். அவர் தான் போய் சும்மா பக்கத்துல போய் உட்காரலாம் அப்படிங்கும்போது சார் பார்த்துட்டு திரும்பி பார்த்துட்டு இவர் கூட இதான பயங்கரமான ஃபேமஸான ஆள் ஆச்சேன்னு ஒரு வார்த்தை சொன்னார். லிட்டரலி ஒரு 10 அடி அப்படி மேல போய் தலைவர் நம்ம ரிவ்யூலாம் பார்த்துருக்கேன். அவர் நான் ஃபேமஸான ஆளுங்கிறாரா? அது போதும், நம்ம வந்ததுக்கு இது போதும் வாழ்க்கையினுடைய சொல்லிட்டாரு. அவர் பார்த்து என்னை ஃபேமஸான ஆளுங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் 2-3 நாள் நிறைய அவர் சார்ட்ட பேச வேண்டியது. அங்க போய் நம்ம 50 வருஷமா ஒருத்தர் ஒரு சினிமாவை
ஆமா. கண்ட்ரோல் வச்சிருக்காருன்னா அப்பதான் காலையில அன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் வந்தது மாதிரி இருப்பார் அவர். ஓ! ஓகேவா ஓகேவா 50 வருஷமா நடிக்கிற ஒரு சூப்பர் ஸ்டாரா இருக்க மாட்டாரு அங்க. நம்மளுடைய கர்வம் எல்லாமே உடைஞ்சு காலியாகி நம்மலாம் எதுவுமே கிடையாது. ஓகே. 50 வருஷமா இருக்கிறவர் 50 வருஷம் ரூல் பண்ணிக்கிட்டு இருக்கவர் ம். அன்னைக்கு தான் ஏதோ சார் ஒரே ஒரு சீன் கொடுங்க சார் அப்படின்னு சான்ஸ் கேட்டு வந்த நடிகர் மாதிரி அவர் அத வந்து பண்ணுவாரு. இருப்பார். அவர் ம். எல்லாம் நிறைய சொல்லியிருப்பாங்க. ஆமா. பட் நேரடியாக பார்க்கும்பொழுது உண்மையிலே அது வியப்பா தான் இருந்துச்சு. இப்படி ஒருத்தரால இருக்க முடியுமா அப்படிங்கிறது. முடியவே முடியாது. நம்மளாலாம் முடியாது. நம்மளா இருந்தா 4 படம் பண்ணதுமே நம்ம ஒரு ஐடியா சொல்லுவோம். அதுதான் அவங்க இருக்கிறதுக்கான காரணம்ங்கிறது அங்க போய் தான் தெரியுது. நாம எப்படி இருக்கணுங்கிறது அதுக்கப்புறம் தான் நமக்கே புரியுது. ஓகே. அவரு பேசும்போது கோடாங்கின்லாம் சொல்லிட்டாரு. அப்போ உங்க ரிவ்யூ கண்டிப்பா பார்த்திருப்பாரு. அவருடைய படம் தர்பார் இதோட ரிவ்யூலாம் அவர் பார்த்தது எதுவும் சொன்னாரா? இல்ல அத பத்தி ஏதாவது? இல்ல என்ன பண்ணிருக்கீங்கன்னு கேட்டாரு. ஓகே. பேட்டை பண்ணியிருக்கேன் சார், தர்பார் பண்ணியிருக்கேன், மற்றது எதுவும் பண்ணல ஓகே. அப்படின்னா அதுக்கப்புறம் தான் எதுவும் பண்ணல. இல்ல ஆமா. அதுக்கு பிறகு அதுக்கு அண்ணாத்த டைம்ல எல்லாம் வந்து நான் ஃபேமிலியில கொஞ்சம் இது அதனால பண்ணல. படமே லேட்டா பார்த்தேன். அது ம். பண்ணல அது. ஓகே. மற்றபடி இந்த கோடாங்கிக்கான அர்த்தம் என்ன அதெல்லாம் கேட்டாரு. அதெல்லாம் கேட்டார். இப்போ நான் உங்களுக்கு சொன்னதை அவருக்கும் சொன்னேன் சாருக்கும். ஓகே. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஒரு 5 நாள் பறந்துகிட்டு இருக்கிறது மாதிரி. ஓகே. அவர் கூட நடிக்கும்போது இப்ப நிறைய பேர் கூட நடிச்சிருக்கீங்க. அவர் இப்ப சொன்னீங்க அவர் எப்படி வருவாரு, டே 1ல வந்து நடிக்கிற மாதிரி தான் வருவாரு. உங்க கூட ஒரு கோ ஆர்டிஸ்ட் கூட அவர் நடிக்கும்போது அவர் பண்றது, ஏன்னா அவருக்கு எப்படின்னு தெரியாது, உங்களுக்கு ஒரு பதட்டம் இருக்கும்ல, கரெக்டா பண்ணிடணும், நம்மளால அவர் ரீடேக் போயிடக்கூடாதுன்றதெல்லாம் இருக்கும்ல, அது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? ரொம்ப கம்ஃபர்ட்டா வச்சுக்கிடுவாரு. ரொம்ப ஜாலியா அந்த ஷாட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் பேசுறதுலாம் இல்லை. ஓகே. முன்னாடியே நம்மளை நமக்கு தெரியாது அவர் ஒரு சூப்பர் ஸ்டார், அவர் கூட நமக்கு பயம் அந்த பயமெல்லாம் இருக்காது. அது இல்லாம ஆக்கிடுவார் அவர். ஓ. அதெல்லாம் வந்து அதான் பேசினா 5 மணி நேரம் பேசலாம். நெல்சன் எப்படி உங்களை சூஸ் பண்ணாரு? ஏன்னா அவருக்குன்னு ஒரு டீம் எப்பவுமே ஒன்று வச்சிருப்பாரு. இதுக்குள்ள ஜெயிலர் 2க்குள்ள உங்களை எடுத்துட்டு வந்ததுக்கான காரணம் இல்ல, நான் எப்படியாவது வந்து ஒரு ஃப்ரேம்ல அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்ல தலைவர் படத்துல பின்னாடி தலைவர் ஃப்ரேம்ல நிக்கிறோம்னா பின்னாடி என்னை மாதிரி ஒருத்தர் இருக்கானுங்கிற அளவுக்கு நம்ம இருந்தா போதுங்கிறது தான் கனவு. நான் ஜெயிலர் 1லயே ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். அதுல ஒரு அசிஸ்டன்ட் தம்பி இருந்தாப்புல, அவரை வச்சு நான் ட்ரை பண்ணி ஷூட்டிங் ஸ்பாட் வரைக்கும் போய் என்னைய செலக்ட் பண்ணி பண்ணிட்டாங்க. எப்படி மிஸ் ஆச்சு அது? அந்த டியூரேஷன் காரணமாக அந்த குறிப்பிட்ட அந்த ஒரு சீன் எடுக்கப்படல, எடுக்கவே இல்லை. 2 நாள் போய் ஸ்பாட்ல உட்காந்து எடுக்கப்படாம அது எப்படி இருந்துச்சு? சம்பளம்லாம் கிடைச்சு இல்ல, சம்பளம்லாம் கிடைச்சிருக்கும், ஆனா தலைவர் கூட கிடைச்சி பண்ண முடியாம போயிட்டேன்ற அந்த ஃபீல் எப்படி இருந்துச்சு? பெரிய அடுத்த படம் கிடைக்குமா கிடைக்காதெல்லாம் தெரியாது. அதுல வந்து தலைவர் கூட இல்ல, தனியா தான் இருந்து தலைவர் கூட படத்துல இருந்தா போதும் சார், படத்துல இருக்கோம் அப்படின்னா அப்படிங்கிறதாவது போதும் அப்படின்னு சொல்லிட்டு போனா அந்த சீனை எடுக்கப்படாம போய் பெரிய டவுன் மைண்ட் அளவுல. ஓகே. நமக்கு எதுவுமே ஈஸியா கிடைக்காதடா. இங்க இருந்து ஹைதராபாத் போய் ராமோஜிராவ், ஆமா, அங்க போய் ஒரு 4 நாள் தங்கி 3 நாள் டெய்லியும் ஸ்பாட்டுக்கு போய் 7 மணி காரை விட்டு கிளம்புனா ஃபோன், ஃபர்ஸ்ட் ஷாட் உங்களுக்கு தாங்க, வாங்க வாங்க. அங்கே போனால் ஷாட் இருக்காது, இருக்கு, மாறும்ல. அங்கே 4 நாள் இருந்துட்டு திரும்ப வந்துட்டேன். அப்புறம் படம் பார்க்கும்போது நம்ம வந்திருக்க வேண்டிய படம், ஓகே சரி நமக்கு விதிக்கப்பட்டது கிடைக்கும் அப்படின்னு. ஏன்னா இதுல வேற சொல்லிட்டு போயிருப்பீங்க தலைவர் கூட அந்த படத்துல நடிக்க போறேன்லாம், அது யார்கிட்ட சொல்லிட்டு போயிருந்தீங்களா? சொல்லிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, நிறைய பேர்கிட்ட சொல்லிட்டேன். அது ரொம்ப இன்னும் டிசாஸ்டரா இருந்திருக்கும் இல்லையா? அவங்க வரலையா, அவங்க இல்லை எடுக்கல. ஓகே சரி, விதிக்கப்பட்டது கிடைக்கும். உண்மையா அவரை நேசிச்சோம்னா ஓகே கண்டிப்பா ஒரு நாள் அவரை பார்ப்போம், ஒரு நாள் நடக்கும். ஓகே, அந்த 2ல வந்து அது நடக்கவும் தான் பிரபஞ்சத்து மேல ஒரு நம்பிக்கை, ஒரு பெரிய நம்பிக்கை. ஏதாவது சொன்னாரா நெல்சன் சார் உங்ககிட்ட, எதனால அவங்களை சூஸ் பண்ணிருக்கோன்ற மாதிரி? இல்ல, சாருக்கு வந்து நம்ம கிட்ட தனியா பேசுற அளவுக்கான நேரம் இருக்காது. அந்த காட்சி எப்போ 1-2 பேசுறதுதான். சார் வந்து நம்மளுடைய ரிவ்யூஸ் எல்லாம் நிறைய பார்த்துருக்காரு. சரி, ஏற்கனவே ஒரு படத்துல கூப்பிட்டு ஓகே ஒரு 4 நாள் இருக்க வச்சு எடுக்கல, இதுல ஏதாவது ஒண்ணு கொடுப்போம் அப்படின்னு நினைச்சிருந்திருக்கலாம். ஓகே, நமக்கு ஒரு பெரிய சந்தர்ப்பம் தான் அது. அவர் கூப்பிட்டது ஞாபகம் வச்சு கூப்பிட்டு இருந்து அது பெரிய விஷயம் தான். அதுல வந்து ஹரி பிரபுன்னு சொல்லிட்டு ஒரு தம்பி, அசிஸ்டன்ட் தம்பி, அந்த பையனுக்கு தான் பெரிய நன்றி. ஞாபகப்படுத்திக்கிட்டே இருப்பேன் நான். அதான் வந்து அவருக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருப்பாரு. ஏன்னா அவங்க இருக்கிற டென்ஷன்ல நம்ம எல்லாம் டக்குனு ஞாபகம் வர மாட்டோம்ல. அது சரியான நேரத்துல போய் ஞாபகப்படுத்தினா தான் அது வந்து கிடைக்கும். அந்த ஹரி பிரபு அவருக்கு வந்து அவருக்கு தான் நான் நன்றி சொல்லணும் இந்த நேரத்துல. ஆமா. ஓகே, இப்போ ஓரளவுக்கு நீங்க வந்து தலைவரை ரசிச்சு இப்போ அவர் கூடயே நடிக்கிறதெல்லாம் பண்ணிட்டீங்க. அதாவது சினிமா பார்த்தாலே போதும்ன்ற காலம் இருந்து
சினிமா ரிவ்யூ பண்ணதா சினிமாவில் இருந்தா போதுன்ற காலம் வந்து இப்போ சினிமாவில் ஏதாவது இயங்கிக்கிட்டு இருக்கணும் அப்படின்ற இடத்துக்கு வந்து சினிமாவை இயக்கணுன்ற இடத்துக்கு வந்திருக்கீங்களாமே. எப்போ படம் இயக்க போறீங்க? எழுத்து கேள்விப்பட்டோம். அதுக்கு இன்னும் கொஞ்சம் நம்ம ட்ரைனிங் எல்லாம் எடுக்கணும் நிறையா. இப்போதான் கொஞ்சம் கொஞ்சம் என்னால் முடிஞ்ச உதவிகளை ஓகே பண்ணி பயிற்சியா, ஓகே உதவிகள் செய்யறது வேற, அதை ஒரு பயிற்சியா எடுத்துக்கிட்டு ஓகே உண்மையிலே நம்ம சொன்னது எழுதுனது திரையில வருதா, அந்த எழுதுனது திரையில ஒர்க் அவுட் ஆயிருக்கா, அது எப்படி வந்து இது பண்றாங்க அப்படிங்கிறத அப்பதான் கொஞ்சம் பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஓகே அது கண்டிப்பா ஃபியூச்சர்ல. ஏன்னா இப்போ லவ் மேரேஜ்ல கூட கூடுதல் வசனம்னு உங்க பேர்லாம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன் இந்த ஆமா படத்துல. ஆமா அது அப்போ உங்களுடைய டயலாக் ரைட்டிங் ஒர்க்கும் ஆக்டிங்கோட சேர்ந்து பண்றீங்க. அது எப்படி இருக்கு அந்த அனுபவம் உங்களுக்கு? இது உங்களுக்கு பின்னாடி படம் இயக்குறதுக்கானத எல்லாத்துக்கும் இருக்கிற ஆசை தான் அது. பிகைண்ட் த ஸ்க்ரீன் நம்ம இருந்து வேலை செய்யணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஆசை. அதுக்கு வந்து இந்த லவ் மேரேஜ் டைரக்டர் சண்முகப்பிரியனுக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும். ஓகே. ஏன்னா இது இந்த புரோக்கர் கேட்டர் வந்து தெலுங்குல கிடையாது, தெலுங்குல ஒரிஜினல்ல கிடையாது. இது கிரியேட் பண்ணதை முழு சுதந்திரம் கொடுத்து நம்ம எழுதுனதை அவர் யூஸ் பண்ணியிருக்கிறாருங்கிறது நமக்கு பெருமை இல்லை. நம்ம எழுதுனதை அவர் கேட்டிருக்காருல முதல்ல காது, அதுவே அதை வந்து அப்ரிஷியேட் பண்ணி அதை வைக்கணும்னு சொல்லி இது அதுதான் நமக்கு. இதை நான் பண்ணேங்கிறதுல இது இல்லை, ஆமா அதை அவர் கேட்டாருங்கிறது தான் நமக்கு சந்தோஷம். இப்போ அதை பார்க்கும்போது நீங்க எழுதி நீங்க பேசின அதுக்கு ரெஸ்பான்ஸ் தியேட்டர்ல இருக்கும்போது அது எப்படி இருக்கு அந்த ஃபீல்? ஏன்னா நீங்க நிறைய ரிவ்யூலாம் பண்ணிட்டு வந்துரு. இப்போ நீங்க நடிச்சதுக்கே நீங்க மனசுக்குள்ள ஒன்று நினைச்சிட்டு இருப்பீங்க, ஆடியன்ஸ் அதை என்ன சொல்றாங்க, உங்களுக்கு அதாவது உங்க ரிவ்யூ பண்ற நண்பர்கள் அவங்களாம் என்ன சொல்றாங்க? எல்லாமே நல்லா நல்லா சந்தோஷமா தான் இருக்கு நமக்கு. அவங்களும் நல்லா நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். நம்மகிட்ட அவர்தான் சொல்றாங்க, அந்த பக்கம் போய் என்ன சொல்றாங்கன்னு தெரியாது இது. ஓகே. பட் நமக்கு வந்து சந்தோஷமா இருக்கு அந்த கிரெடிட்ல நம்ம பேரை பார்க்கறது. அதுதான் இப்போ பயிற்சின்னு சொன்னேன். பயிற்சி உண்மையிலேயே நம்ம எழுதுனதெல்லாம் ஒர்க் ஆகுதா, அப்போ ஒர்க் ஆகுறதுக்கு அடுத்து என்ன பண்ணலாம், ஒரு வேளை மிஸ் ஆயிருச்சுன்னா அதை சரியான அளவில் ஒர்க் பண்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கலாம் ஒரு ப்ராக்டிஸ் தானே. எல்லாமே ப்ராக்டிஸ் தான். ப்ராக்டிஸ். இப்போ அடுத்ததா வேற என்னென்ன ப்ராஜெக்ட்கள் லைனப்ல இருக்கு உங்களுக்கு? அதான் சாருடைய ஜெயிலர் 2 போயிட்டு இருக்கு, ஒரு 5 நாள் பெண்டிங் இருக்கு. ஓகே. ப்ளஸ் சூர்யா சார், அஜய் பாலாஜி சார் டைரக்ஷன்ல அதில் ஒரு நல்ல ஒரு முக்கியமான ஒரு ரோல். விஜய் சேதுபதி சாருடைய ஒரு வெப்சீரிஸில் ஒரு ப்ராமினென்ட் ரோல் ஜனவரி 26 ரிலீஸ் ஆகும் நினைக்கிறேன். மணிகண்டன் சார் டைரக்ஷன். ஆமாம் சார், அவருடைய வெப்சீரிஸில் ஒரு நல்ல ஒரு முக்கியமான கதாபாத்திரம். ரொம்ப கமிட் ஆயிருக்கு. ஆமா. இப்போ ஆர்ஜே பாலாஜி சார் நீங்க ஆர்ஜே காலத்துல இருந்து நீங்களும் கேட்டிருப்பீங்க. அவர் இன்னும் படத்தை அவர் ரிவ்யூன்னு சொல்ல முடியாது, அவரு சில விஷயங்கள் சட்டையர்லாம் கூட பண்ணியிருக்காரு சில படங்கள்ல. அவரு உங்க ரிவ்யூலாம் பார்த்துட்டு எதுவும் சொன்னாரா? இல்லை, பார்த்துட்டு தான் கூப்பிட்டாரு. ஓகே, பார்த்துட்டு தான் கூப்பிட்டாரு. ஒரு சின்ன தயக்கம் இருந்துச்சு இது. ஏன்னா நம்ம பெரிய அறிமுகம் கிடையாது, நம்ம உண்மையில நம்மளை எப்படி அவங்க பார்க்குறாங்க அப்படின்ட்டு. ஆனால் ட்ரீம் வாரியர்ஸில் வந்து இதுக்கு முன்னாடி நிறையா நமக்கு பழக்கம் இருக்கு. ஏன்னா 2Dல நீங்க பண்ணும்போது ஆமாம், அதன் மூலமாக வந்திருக்கு அப்படின்னு நினச்சேன். அதை நம்ம கிட்ட போய் ஒரு விஷயத்த பார்க்கும் பொழுது தான் நம்மளோட இமேஜினேஷன் எல்லாமே அடிப்படுது, உடையுது. இப்போ ஆர்ஜே பாலாஜி சார் வந்து பயங்கரமாக கிண்டல் பண்ணுவார் அப்படி இப்படிங்கும்போது கொஞ்சம் பயமுறுத்தினாங்க. ஐயோ நீ அப்படி பேசுவ, அவர் அப்படி பேசுவார், கண்டிப்பாக உன்னை வச்சு செய்யறதுக்கு தான் ஆள் வர சொல்லியிருக்காருன்னு சொல்லி. அப்படி உள்டா நம்மளை அவ்வளவு நேசிக்கிறார் அவர். அவர் நம்ம கிட்ட வந்து நம்மளை பிரைஸ் பண்ணணுங்கிற அவசியமே இல்லை. அவ்வளவு கிரௌடு முன்னாடி நம்மளை அவ்வளவு பிரைஸ் பண்ணுவாப்ல, அவ்வளவு மரியாதை கொடுப்பாரு, அவ்வளவு பிரைஸ் பண்ணுவாரு, நம்ம சொல்றத காது கொடுத்து கேட்பாரு. ரொம்ப ரொம்ப தங்கமான ஆளு. நீங்க அவரோட ஜேர்னியும் பார்த்துருப்பீங்க. ஆர்ஜே ஆரம்பிச்சு அப்புறம் சின்ன சின்னதா காமெடி ரோல்லாம் பண்ணி அப்புறம் அவருடைய ரைட்டிங்ல இருந்து அப்புறம் இப்போ டைரக்ஷன் நோக்கி சூர்யா மாதிரி ஒரு பெரிய ஸ்டாரை வச்சு நீங்க அவர் டைரக்ட் பண்ற இடத்துக்கு போயிருக்காரு. அப்படிங்கும்போது உங்களுக்கும் ஒரு சின்னது இருக்கும்ல, நம்மளும் இந்த மாதிரி ஒரு நாள் பெரிய ஸ்டாரை வச்சு டைரக்ட் பண்ணிடலான்றது எல்லாத்துக்கும் இருக்கிற ஆசை தான் அது. அதை நான் அவர்கிட்டே சொன்னேன். எல்லாரும் வந்து ரோல் மாடல் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த டிராவல் பண்ண இந்த 20 நாள்ல நானே உங்களை ஒரு பெரிய ரோல் மாடலா, ஏன்னா அங்க வந்து ஒரு கேப்டன் டைரக்டருங்கிறது மைக்கை பிடிச்சிட்டு அந்த ஒரு கேப்டனா அந்த அவருடைய நீங்க சொன்ன மாதிரி அவருடைய பயணம் இருக்குல்ல, அங்கிருந்து இங்க வந்திருக்காருன்னா அது எவ்வளவு எஃபெக்ட் போட்டிருப்பாரு அவரு. கண்டிப்பா.
ஸோ நானே உங்களை ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு. சொன்னீங்களா? சொல்லி என்ன சொன்னாரு அதுக்கு? ரொம்ப சந்தோஷப்பட்டார். ஓகே. அவருடைய டைரக்ஷன் எப்படி இருக்கு? அவருடைய ஸ்டைல் அவரு ஹேண்டில் ரொம்ப ரொம்ப கேஷுவலாக செம்ம ஜாலியாக. அங்கே அவர்கிட்ட கற்றுக்கிட்டது என்னன்னா, நம்ம எல்லார்ட்டையுமே ஒவ்வொரு விஷயம், ஒரு 500 பேர் ஜூனியர் ஆர்டிஸ்ட் இருக்காங்கன்னா 500 பேரையும் மைக் வச்சு வெல்கம் பண்ணிட்டு, இன்றைய நாள் நீங்கள் வந்ததுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி, எல்லாரும் சேர்ந்து நம்ம ஒரு படம், அந்த படம் ஒரு நல்ல படம் பண்ணுறோம் அப்படின்னு நம்பிட்டு இருக்கோம், கண்டிப்பாக உழைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆரம்பிப்பார். பேக்கப் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னைக்கு ஒத்துழைச்சதுக்கு எல்லா பேத்துக்கும் ரொம்ப நன்றி, ஏதாவது அதில் அசௌகரியம் ஏற்பட்டிருந்தா அது எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க, சாரி, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு முடிப்பார். இது அவருடைய, இப்போ நான் இதில் வந்து அவருடைய குவாலிட்டிங்கிறது ரொம்ப பெரிய குவாலிட்டியாக பார்க்குறேன். அவருடைய இதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, பேக்கப் சொல்லிட்டு போயிடலாம், அப்படியே போயிடலாம். ஆனால் வெல்கம் பண்ணிட்டு டெய்லி காலையில வெல்கம் பண்றது, ஈவினிங் பேக்கப் டைம்ல தேங்க் பண்றது. அது அந்த அந்த 500 பேருடைய பாசிட்டிவிட்டியுமே அவர் எடுத்து பார்க்கலாம். அந்த 500 பேர்ட்டையும் நேரடியாக டைரக்டர் பேசின ஃபீல் கிடைச்சிருக்கு. அது அவர்கிட்ட கற்றுக்கிட்ட விஷயம். அதே போல சூர்யா சார் மாதிரியான ஒரு பெரிய ஸ்டார் கூட ஒர்க் பண்றதுன்றது எப்படி இருந்துச்சு? அவர் எதுவும் உங்கள்கிட்ட சொன்னாரு? அது நமக்கு சூர்யா சாருடைய வீடு தாய் வீடு மாதிரி, தாய் வீடு மாதிரி முதல் படமே அங்க இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டது. சொன்னாரா? சாரை பார்க்கல நான். ஓகே. சாரை இந்த படம் ஷூட்டிங்ல தான் சாரை பார்த்தேன் நான். அங்க நடிச்சிருந்தாலும் ஆமா, சார் ஜெய் பீம் அது இதுன்னு போய்கிட்டு இருந்ததுனால பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கல. இந்த படப்பிடிப்புல தான் பார்த்தேன். பாலாஜி சார் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டாரு. ஏங்க நம்ம கம்பெனில தாங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம், நாங்க தாங்க நம்ம ப்ராடக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரு என்ன சொன்னாரு? டவுன் டு எர்த் தான். ஓகே. எப்படி வந்துட்டு இருக்கு சூர்யா? ரொம்ப நல்லா வந்துகிட்டு இருக்கு. ஆமா, கண்டிப்பா ஒரு பெரிய கேரண்டியா சொல்லலாம், எதிர்பார்க்கலாம். கேரண்டியா சொல்லலாம். எடுத்த வரைக்கும் பார்த்த விஷுவல்ஸ்ல செம்ம ஒரு கேரண்டியான ஒரு கமர்ஷியல் படம், நல்ல படமா வித் சோசியல் மெசேஜோட. அவர் ஆர்ஜே ட்ரேட்மார்க் அதுலயும் இருக்கு. அவர் இருக்கு. அதே போல காக்கா முட்டை மணிகண்டன் அப்படின்னாலே அவருடைய ப்ராடக்ட் வேற மாதிரி இருக்கும். அவருடைய படங்கள் இப்போ வெப் சீரிஸ், அதுவும் விஜய் சேதுபதி கூட அவருடைய ஃபேவரட் ஆக்டர் கூட, அதுல உங்களுக்கு ஒரு மெயின் ரோலும் கொடுத்துருக்காங்க. ஷூட்டிங் ஆரம்பிச்சிட்டாங்களா? எப்படி போயிட்டு இருக்கு? ஆல்மோஸ்ட் முடிய போகுது. அதுவுமே ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி ஆரம்பிச்சது தான். ஓகே. என்னங்க நீங்க அந்த படம் விட்டுட்டு அதுக்கப்புறம் 4 வருஷம் கேப்னு கேட்டீங்களா? அப்பவே ஆரம்பிச்சது தான் அது. கடைசி விவசாயி டைம்லயா? இல்ல, எனக்கு சொல்றேன் உங்களுக்கு. அப்பவே ஆரம்பிச்சது மிடில் கிளாஸ் இது அதுன்னு. அந்த டைம்லயே ஆரம்பிச்சு. ஆமா, கொஞ்சம் காலதாமதம் ஆகி இப்ப முடிஞ்சிருச்சு. இந்த வெப் சீரிஸுமே முன்னாடியே மிடில் கிளாஸ் அந்த டைம்ல, அந்த டைம் தான். 23 எண்ட்ல நல்லபடியா, ரொம்ப நல்லபடியா வந்துட்டு இருக்கு. நான் ரொம்ப பெருசா மதிக்கிற லவ் பண்ற ஆட்கள் எல்லாமே டக்கு டக்குன்னு அடுத்தடுத்து பெரிய சூப்பர் ஸ்டார்ல இருந்து ஆர்ஜே பாலாஜில இருந்து மணிகண்டன் சார்லாம் வந்து பல பேருக்கு முதல் படமே நேஷனல் அவார்டு, பெரிய பெரிய இதை பண்ணி சினிமாவை நேசிக்கிற பல பேருக்கு வந்து மறைமுகமான குரு அவர். ஆமா, எனக்குமே வந்து நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டு பார்த்த ஒரு குரு அவரு. அவரு நமக்கு கூப்பிட்டு அந்த ஒரு குருவி தலையில பணங்காத பெரிய விஷயத்த நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அதை நம்ம நம்பணும்ல. ஆமா, அந்த நம்பிக்கையை காப்பாத்துங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கு. அவரு இந்த கேரக்டர் உங்களை சூஸ் பண்ணது, அவர் எதுவும் சொன்னாரா ஏன் சூஸ் பண்ண? இல்லைன்னா உங்களுக்கு நடிக்கும் போதே புரிஞ்சிருக்குங்களா இதுக்கு தான் நம்மளை பிடிச்சாருன்ற மாதிரி எதுவும் ஃபீல் ஆச்சுதான் உங்களுக்கு? இல்ல, ஓப்பனா சொல்ல போனோம்னா எனக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினைச்சிருக்காரு அவரு. நம்ம மேல உள்ள நம்பிக்கை, ஒரு நம்பிக்கை, லவ், ஒரு மரியாதை, அப்படி ஏதோ ஒரு வகையில அவருக்கு என்னைய பிடிச்சது என்னுடைய பெரும் பாக்கியம் தான் அது. ஏன்னா நம்ம என்ன, அது அவரு நம்மளை செலக்ட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணிட்டோம்? அது இப்பதானே தவந்துகிட்டு இருக்கோம் அது. ஆனா அப்புறம் தான் தெரிஞ்சது, கேமரா இதுக்கு முன்னாடி முன்ன பின்ன பார்க்காத ஆளுகளவே வச்சு அவர் தேசிய விருது வாங்கின ஒருத்தர். நான் சொல்லிட்டேன், நான் எனக்கு தெரிஞ்சு தளபதி படத்தப்போ ரஜினி சார் வந்து மணி சார்கிட்ட வந்து சொன்னதா சொல்லுவாங்க. அஞ்சலி படத்துல வந்து ஒரு குழந்தையவே நடிக்க வச்சீங்க, என்னை நடிக்க வைக்க மாட்டீங்களான்னு. இதே வார்த்தையை நான் கொஞ்சம் உல்டா பண்ணி மணி சார்ட்ட சொன்னேன். 75 வயசு தாத்தா கேமரா பார்க்க அவரவே நீங்க நடிக்க வச்சு அவருக்கே விருது வாங்கி கொடுத்துட்டீங்க, எனக்கு நம்பிக்கை இருக்கு, நீங்க ஏதாவது ஒண்ணு பண்ணி விட்டுருங்க அப்படின்னு சரண்டர். நெடுஞ்சடையா காலில் விழுந்தது மாதிரி ஒரு சரண்டர். பல்வேறு விஷயங்கள், அதாவது நம்ம லவ் மேரேஜ்ல ஆரம்பிச்சு அதுக்கு முன்னாடியில ராமன் ஆண்டாலும் ராவணன் ஆண்டாலும் இருந்து இப்போ விஜய் சேதுபதி சார் கூட பண்ணிட்டு இருக்க அந்த வெப் சீரிஸ் வரைக்குமே சொல்லிட்டீங்க. நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்க நேயர்களுக்கு
நிறைய விஷயங்கள் வந்து கண்டிப்பா பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறோம். உங்களுடைய அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்டுகள் எல்லாமே பெரிய ஒரு பிளாக் பஸ்டரா வெற்றி பெறதுக்கும், நீங்கள் கூடிய சீக்கிரம் நீங்களும் ஆர்ஜே பாலாஜி சார் மாதிரி பெரிய ஒரு டைரக்டர் வர்றதுக்கும் குமுதம் சார்பாக வாழ்த்துக்களும் நன்றிங்க சார். ரொம்ப நன்றி. கண்டிப்பாக இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த குமுதம் சேனலுக்கு மனமார்ந்த நன்றி. நன்றி. The Chennai Silks in ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. நீங்களும் ஒரு அரசு ஊழியராக உங்கள் எதிர்காலம் சிறப்பாக அமைய உங்கள் வழிகாட்டியாய் தி மவுண்ட் ஸ்டடி சென்டர் திருவள்ளூர். Training program for UPSC, TNPSC, TNU, SRB, TET, RRB, SSCL ranking.